அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக 2ஆம் நிலை காவலர் தேர்வில் கேட்கக்கூடிய முக்கியமான பொது அறிவு வினாக்களை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்குமே டாப் மோஸ்ட் இம்பார்ட்டண்டான பொது அறிவு வினாக்கள் தான் நம்ம பார்க்குறோம். 10th பயாலஜிலிருந்து இன்றைக்கி நம்ம கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், தாவர உள்ளமைப்பிலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா நெகமாய் குரு அப்படின்றவர் தான். சரிங்களா? தாவர உள்ளமைப்பிலின் தந்தை யார்? நெகமாய் குரு அப்படின்றவர் தான். சாக்ஸ் அப்படின்றவர் தாவர திசு தொகுப்புகளை 3 வகையாக வகைப்படுத்தியிருப்பார். சரிங்களா? இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், செல்லின் ஆற்றல் நாணயம் என்று அழைக்கப்படுவது ஏடிபி அப்படின்றது தான். சரிங்களா? அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏடிபி தான் நம்ம செல்லின் ஆற்றல் நாணயம்னு சொல்கிறோம். மைட்ரோகாண்ட்ரியா என்னன்னு சொல்லுவோம்? செல்லின் ஆற்றல் நிலையம், சக்தி நிலையம் அப்படின்னு சொல்கிறோம். செல்லினுடைய சுவாச உறுப்புகள் எங்கே காணப்படுது? மைட்ரோகாண்ட்ரியாவில் தான் காணப்படுது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஒளிச்சேர்க்கையின் வேதியியல் நிகழ்வினை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கால்வின் அப்படின்றவர் தான் ஒளிச்சேர்க்கையின் வேதியியல் நிகழ்வினை கண்டறிந்திருப்பார். சிஎன்ஆர் ராவ் அப்படின்றவர் செயற்கை ஒளிச்சேர்க்கையின் மூலமாக, சரிங்களா, செயற்கை ஒளிச்சேர்க்கையின் மூலமாக ஹைட்ரஜன் எரிபொருளை வந்து கண்டுபிடிச்சிருப்பார். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், காற்றில்லா சுவாசத்தின் மூலமாக உருவாவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எத்தில் ஆல்கஹால் அப்படின்றது தான் காற்றில்லா சுவாசத்தின் மூலமாக உருவாகுது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கூற்று கொடுத்துருக்காங்க. முதல் கூற்று, ரத்தம் சிவப்பு நிறம் கொண்ட திரவ இணைப்பு திசு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சரியான ஒரு கூற்று தான். உங்களுக்கு ரத்தத்தை பற்றின டாப்பிக்கில் 10th புக்கில் முதல் வரியே தான் இருக்கும். ரத்தம் அப்படின்றது சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு இணைப்பு திசு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரத்தத்தின் சிவப்பு நிறத்திற்கு காரணம் ஹீமோகுளோபின் அப்படின்றது தான். ஆர்பிசி அப்படின்ற ரத்த சிவப்பணுக்களில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் அப்படின்றது தான் ரத்த சிவப்பணுக்களுக்கு காரணம். ரெண்டுமே சரிதான். சரிங்களா? அப்போ இதுதான் வந்து ஆக்சிஜனை வந்து எடுத்துகிட்டு போகிற ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், எந்த ரத்த வகை அனைத்து ரத்த வகைகளுக்குமே ரத்தத்தை வழங்கலாம் அப்படின்னா ஓ வகை ரத்தம் அப்படின்றது தான். சரிங்களா? இவங்க தான் ரத்த கொடையாளின்னு சொல்கிறோம். எல்லா வகையான ரத்தத்துக்குமே ரத்தத்தை கொடுக்கக்கூடிய ரத்த கொடையாளி ஓ வகை ரத்த பிரிவினர். அடுத்தது ஒரு கொஸ்டின் நம்ம பாருங்கள். இதுலேயே ஏபி ரத்த வகை இருக்கு இல்லையா, இவங்க வந்து எல்லா ரத்த வகையிலிருந்துமே பெற்றுக்கொள்வார்கள். பொதுவாக பெறுநர் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ரத்த வகையை சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மனித இதயத்தின் சுவர் எதனால் ஆனது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஒரு புக் பேக் கொஸ்டின். சரிங்களா? அப்போ இது எல்லாமே ஆன்சர் தான். அப்போ மேற்கூறிய அனைத்தும் அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின், இதயத்தின் இதயம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதயத்தின் போஸ் மேக்கராக இருக்கக்கூடியது எது அப்படின்னா எஸ்ஏ கணு அப்படின்றது தான். சரிங்களா? இதுதான் நம்ம இதயத்தின் இதயமாக செயல்படக்கூடிய விஷயமாக பார்க்குறோம். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு கூற்று, மெனிஞ்சசைட்டிஸ் அப்படின்றது மூளையின் உறைகளில் ஏற்படும் வீக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான். சரிங்களா? அடுத்த கூற்று, மெனிஞ்சசைட்டிஸ் என்பது வைரஸ் மற்றும் பாக்டீரியாக்களின் தொற்றுனால் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவுமே கரெக்டு தான். இப்போ இரண்டும் சரின்றது தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின், வாந்தி எடுத்தலை கட்டுப்படுத்தும் மையம் எது அப்படின்னா முகுலம். முகுலம் தான் வாந்தி எடுத்தலை கட்டுப்படுத்துது. சரிங்களா? ஹைப்போதலாமஸ் அப்படின்றது உடல் வெப்பநிலையை பராமரிக்கக்கூடியதாக இருக்குது. வெப்ப சமநிலையை பராமரிக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்த கொஸ்டின், மனித மூளையின் கடத்து மையமாக இருப்பது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தலாமஸ் அப்படின்றது தான் நம்ம மனித மூளையின் கடத்து மையம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின், ஹார்மோன் என்ற கிரேக்க சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா கிளர்ச்சி அப்படின்றது தான். சரிங்களா? அப்போ ஹார்மோன் அப்படின்ற சொல்லின் பொருள் என்ன? கிளர்ச்சி அப்படின்றது தான். அடுத்த கொஸ்டின், ஆளுமை ஹார்மோன் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஆளுமை ஹார்மோன் அப்படின்னு சொல்லி நம்ம தைராய்டை சொல்கிறோம். ஏன்னா உடல், மனம், ஆளுமை இது எல்லாத்துலேயும் முக்கிய பங்கு ஆற்றக்கூடியதாக இந்த தைராய்டை நம்ம வந்து பார்க்குறோம். சரிங்களா? தைராய்டை பார்க்குறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கரும்பில் உற்பத்தியாகும் சர்க்கரையின் அளவை அதிகரிக்க அவற்றின் மீது டேஷ் தெளிக்கிறோம், எத்திலீனை வந்து தெளிக்கிறோம். சரிங்களா? எத்திலீன் அப்படின்றது தான் கனிகள் பழுப்பதனை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு ஹார்மோனாக நம்ம பார்க்குறோம். சைட்டோகைனின் அப்படின்றது செல் பகுப்புக்கு முக்கியமானதாக நம்ம பார்க்குறோம். ஆக்சின் அப்படின்றது நுனி ஆதிக்கத்தின் மீது நேர் விளைவை ஆற்றுவதாக பார்க்குறோம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஆக்சிடோசினை சுரப்பது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சிடோசினை சுரப்பது பிட்யூட்ரி சுரப்பியின் பின் கதுப்புகள். சரிங்களா? ஆக்சிடோசின்னா என்ன? குழந்தை பிறப்பதனை எளிதாக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் அந்த ஆக்சிடோசின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின், டேஸ் என்பது உதிர்தல் மற்றும் உறக்க நிலைகளை ஒழுங்குபடுத்தும் ஒரு வளர்ச்சி அடக்கி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்சிசிக் அமிலம் அப்படின்றது தான் அந்த வளர்ச்சி அடக்கி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், குழந்தைகளின் தைராய்டு ஹார்மோன்கள் குறைவாக சுரப்பதின் காரணமாக டேஷ் உண்டாகிறது, கிரிட்டினீசியம் அப்படின்றது உண்டாகுது. இதுவே பெரியவர்களுக்கு தைராய்டு சுரப்பி குறைவாக சுரக்கிறதுனால மிக்சிடீமியா அப்படின்றது ஏற்படுது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கீழுள்ள நாளமுள்ள சுரப்பியை அடையாளம் காணவும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நாளமுள்ள சுரப்பி எதுனா உமிழ்நீர் சுரப்பி அப்படின்றது தான் நாளமுள்ள சுரப்பி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சரியாக பொருத்தணும். சரிங்களா? மீளுருவாக்கம் அப்படின்னா பிளினேரியா அப்படின்னு சொல்லலாம். அரும்புதல் இல்லைனா மொட்டு விடுதல் ஈஸ்ட், பிளத்தல் அப்படின்றது அமீபா, துண்டாதல்ன்றது ஸ்பைரோகைரா. சரிங்களா? இதெல்லாம் இந்த முறையில் தான் இனப்பெருக்கம் செய்யுது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மாதவிடாய் சுழற்சி என்பது எத்தனை நாட்களை கொண்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 28 நாட்களை கொண்டது தான் மாதவிடாய் சுழற்சின்றது. மாதவிடாய் சுகாதார நாளாக நம்ம எந்த நாளை கொண்டாடுறோம்? மே 28.
கர்ப்பகாலம் என்பது 40 வாரங்கள். இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின், ஞாபகத்தில் வச்சுக்கங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. முதல் கூற்று, தலைகீழான சிவப்பு வடிவ முக்கோண குறியீடு இந்தியாவில் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை குறிக்கிறது. சரிதான். சரிங்களா, தலைகீழான சிவப்பு வடிவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கோண குறியீடு வந்து இந்தியாவில் குடும்ப கட்டுப்பாட்டினை குறிக்குது. தேசிய குடும்ப நல திட்டமானது இந்தியாவில் 1952 உருவாக்கப்பட்டது. அப்போ இரண்டும் சரின்றது தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 22வது கொஸ்டின், கூற்று கொடுத்துருக்காங்க. முதல் கூற்று, ஆண்களின் நிலையான கருத்தடை அறுவை சிகிச்சையை நம்ம வாசக்டமின்னு சொல்கிறோம். கரெக்டு தான். சரிங்களா, கரெக்டு தான். அடுத்தது பாருங்கள், பெண்களின் நிலையான கருத்தடை அறுவை சிகிச்சையை நம்ம டியூபெக்டமின்னு சொல்கிறோம். அப்போ இரண்டும் சரி அப்படின்றது தான் சரியான விடை. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், விந்து உருவாக்கத்திற்கு ஊட்டமளிக்கும் பெரிய நீட்சியடைந்த செல்களை நம்ம செர்டோலி செல்கள் அப்படின்னு சொல்கிறோம். செர்டோலி செல்கள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின், மரபியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா மென்டல் அப்படின்றவர் தான். சரிங்களா, மென்டல் அப்படின்றவர் தான். டிஹெச் மோர்கன் அப்படின்றவர் மரபியலில் குரோமோசோம்களின் பங்களிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நோபல் பரிசு பெற்றிருப்பார். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மரபியல் தகவல்களை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்துவது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ அப்படின்றது தான். இதுக்குள்ளார தான் ஜீன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அதுதான் ஒரு தலைமுறையிலிருந்து பண்புகளை அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்துது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், எந்த நிகழ்ச்சியின் காரணமாக 9:3:3:1 என்ற ஒரு விகிதம் உருவாகிறது அப்படின்னா சார்பின்றி ஒழுகுதல் அப்படின்ற நிகழ்ச்சியின் காரணமாக. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஒரு உயிரினத்தின் மரபு பொருளில் திடீரென ஏற்படும் மாற்றம் பரம்பரையாக தொடரக்கூடிய மாற்றமாக மாறுது. இதை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சடுதி மாற்றம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, சடுதி மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஓகசாகி துண்டுகளை ஒன்றாக இணைப்பது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, லிகோஸ் அப்படின்றது தான். சரிங்களா, டிஎன்ஏ லிகோஸ் அப்படின்றது. சரிங்களா, ஹெலிகோஸ் கிடையாது, டிஎன்ஏ லிகோஸ் அப்படின்றது. சரிங்களா, ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் அப்படின்றது உங்களுக்கு அதை ரெண்டாக வந்து வெட்டுறதுக்கு பயன்படுது, ஒட்டுறதுக்கு பயன்படுது டிஎன்ஏ லிகோஸ் அப்படின்றது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாட்டினை பிலாசபி ஜுவாலஜிக்கல் அப்படின்ற நூலில் சொன்னது யார் அப்படின்னா லாமார்க் அப்படின்றவர் சொல்லியிருப்பார். சரிங்களா, சார்லஸ் டார்வின் அப்படின்றவர் சிற்றினங்களின் தோற்றம் அப்படின்ற புத்தகத்தை வந்து எழுதியிருப்பார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு கூற்று, பரிணாமம் என்பது சடுதி மாற்றம் மற்றும் வேறுபாடுகள் ஆகிய நிகழ்ச்சியினால் உருவாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான். பரிணாமன்றது என்னது? சடுதி மாற்றம் மற்றும் வேறுபாடுகள் ஆகிய நிகழ்ச்சியினால் உருவாகிறது தான். அடுத்த கொஸ்டின், டிஎன்ஏ இரட்டிப்பாதலின் போது பிழை அல்லது யூவி கதிர்களால் சடுதி மாற்றம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரெண்டு கூற்றுமே சரியான கூற்று தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நாசாவின் உயிரி திட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 2020 தான் உயிரி திட்டத்தை நாசா வந்து உருவாக்கியிருக்கு. சரிங்களா, அடுத்த கொஸ்டின், தொல் உயிரி படிம காலத்தை அறிய உதவும் சிறந்த முறை எது அப்படின்னா ரேடியோ கார்பன் முறை, அப்படி இல்லைன்னா ரேடியோ கார்பன் முறை தான். சரிங்களா, இல்லைனா C12 அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இதன் மூலமாக தான் நம்ம வந்து தொல்லுயிரி படிமங்களுடைய காலத்தை வந்து அறிந்து கொள்கிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், டிஎன்ஏவை வெட்ட பயன்படுவது ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ், ஒட்ட பயன்படுவது டிஎன்ஏ லிகோஸ் பார்த்துருப்போம். அடுத்த கொஸ்டின், கிராமங்களில் கிடைக்கும் பொதுவான ஆற்றல் மூலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மரக்கட்டை இல்லைனா விலங்குகளின் கழிவு, இதுதான் கிராமத்தில் வந்து கிடைக்கக்கூடிய பொதுவான ஆற்றல் மூலமாக இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மிக மலிவாக வர்த்தக ரீதியாக தீர்ந்து போகாத ஆற்றல் மூலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, காற்று ஆற்றல் அப்படின்றது தான். சரிங்களா, சூரிய ஆற்றல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை ஏற்படுத்தணும்னா ரொம்ப அதிகமாக செலவாகும், ஆனால் மலிவாக கிடைக்காது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இனப்பெருக்க மண்டலத்தின் வளர்ச்சியையும் பணியையும் பாதிக்கின்ற மின்னணு கழிவுகள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, அப்போ பாலிவினைல் குளோரைடு அப்படின்னு சொல்கிறோம், பிவிசி அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இனப்பெருக்க மண்டலத்தின் வளர்ச்சி மற்றும் பணிகளை பாதிக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், முதலைகள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. 1976 தான் முதலைகள் பாதுகாப்பு திட்டம் அப்படின்றது தொடங்கப்படுது. சரிங்களா, அடுத்த கொஸ்டின், பாலிபேஜியா என்ற நிலை டேஷில் காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டயாபெட்டிஸ் மெலிடஸ் அப்படின்னு சொல்கிறோம், டயாபெட்டஸ் மெலிடஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாலிபேஜியா அப்படின்ற நிலை வந்து காணப்படுது. சரிங்களா, அடுத்த கொஸ்டின், மது அருந்திய உடன் உடலில் முதலில் பாதிக்கப்படும் பகுதி எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மைய நரம்பு மண்டலத்தை தான் அது முதல்ல பாதிக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், உலக எய்ட்ஸ் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. December 1 அப்படின்றது தான் சரியான விடை. இது ரொம்ப முக்கியம். சரிங்களா, மனித உரிமைகள் தினம்ன்றது December 10, ரெண்டுமே முக்கியம். சரிங்களா, உலக உணவு தினம்ன்றது October 16. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவின் முதல் எய்ட்ஸ் நோயாளி எந்த பகுதியை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சென்னை பகுதியை சார்ந்தவர். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், புற்றுநோயினை உண்டாக்கும் வைரஸ் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கார்சினோஜென்கள் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்தியர்களின் ரத்தத்தில் இருக்க வேண்டிய விரும்பத்தக்க கொழுப்பின் அளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 200 mg/1
டெசிலி அப்படின்றது தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்திய பசுமை புரட்சியின் தந்தை யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. MS சுவாமிநாதன் அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின், கால தூதுவர்கள் என்று அழைக்கப்படும் ஹார்மோன்கள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மெலட்டோனின் அப்படின்றது தான் கால தூதுவர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அப்போ இன்றைக்கி பார்த்த அந்த 45 பொதறிவு வினாக்களும் கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும். தொடர்ச்சியாக படிங்க. எக்ஸாம் கிட்ட நெருங்கிடுச்சு. இந்த நேரத்தில் எல்லாமே படித்ததெல்லாம் மறந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் தான் இருக்கும். பயப்படாமல் தொடர்ச்சியாக படிங்க. கண்டிப்பாக எக்ஸாம் ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? தேங்க்யூப்பா.